ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பேப்பர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. மேக்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பேப்பர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மேம் வந்து இந்த வருஷம் 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பார்ட் 1 14 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்லேயும் நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ அதனால் 20 மினிட்ஸ் எடுத்து 1 மார்க்கை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 2 மார்க்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ ஒரு 2 மார்க்குக்கு அட்லீஸ்ட் 3 to 4 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா 40 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்து 5 மார்க்ஸ். ஸோ ஒரு 5 மார்க்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் 5 to 8 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 8 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா முடிச்சிட்டிங்க அப்படின்னா 80 மினிட்ஸ், அதாவது 120 மினிட்ஸில் உங்களால் கண்டிப்பாக 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். நீட்டாக எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 4 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 8 மார்க்கும் 15 மினிட்ஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ½ அன் ஹவரில் முடிச்சிட முடியும். ஸோ டோட்டலாக 170 மினிட்ஸில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் செக் பண்ணலாம். அதே நேரத்தில் கால்குலேஷன் ஏதாவது கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சது. மெயினாக நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 எழுதுங்க. பார்ட் 1 மார்க் கொஸ்டின் சைடில் போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் எழுதி ஆப்ஷன் என்ன, 1 மார்க்குக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வந்து ஆன்சருங்கிறது எடுத்து நீட்டாக எழுதிட்டு கடைசியில் ஸ்பேஸ் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. ரஃப் ஒர்க் ஏதாவது ரஃப் ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதை 1 மார்க்லாம் கால்குலேட் பண்ணும் அப்படிங்கும்போது சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, பென்சில் லைன் போட்டு பென்சிலே அந்த ரஃப் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அப்படி தேவையில்லை, ரஃப் ஒர்க் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சைடில் 2 மார்க்ஸ் எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டின் 2 மார்க்காக இருக்கட்டும் 5 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க் அண்ட் 5 மார்க் நீங்கள் இந்த பேட்டர்னில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதுங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 ஃபைண்ட் எடுத்து எழுதுங்க. ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு எழுதுங்க. சொல்யூஷன்னா கால்குலேஷன் தான், சொல்யூஷன் ஆர் கால்குலேஷன் கரெக்டாக நீட்டாக போட்டுட்டு என்ன ஆன்சரோ அதை பாக்ஸ் பண்ணுங்கள் பென்சிலில். அப்படி இல்லை அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நீட்டாக எடுத்து எழுதி அதை கூட நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரஃப் ஒர்க் இருந்தால் சைடில் வந்து பேப்பர் வந்து நீங்கள் ஒரு பென்சில் போட்டு என்ன பண்ணுறீங்க, பென்சில் அதாவது ஒரு லைன் போட்டுட்டு அந்த ரஃப் ஒர்க்கை வந்து அங்கே சால்வ் பண்ணுங்கள். அப்படிங்க இதுதான் நீங்கள் 2 மார்க்கும் 5 மார்க்கும் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் 8 மார்க் ஜாமெட்ரி கொஸ்டினாக இருந்தால் கிவன் எழுதுங்க, ஃபேட் டயக்ராம் போடுங்க, ரஃப் டயக்ராம் சைடில் போட்டு ஃபேட் டயக்ராம் போடுங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீட்டாக எழுதி வைங்க. ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப்பும் நீட்டாக ஒரு ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதுங்க. அப்போங்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும் பேப்பர் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே கிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே தான் கிவன் எழுதுங்க. கிவனில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுங்க. கேல்குலேஷன் கரெக்டாக போடுங்க. கோஆர்டினேட்டிங் அந்த பிளாட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளாட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து போட்டு பாக்ஸ் கூட போட்டு காமிங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, கிராஃபில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேல் எழுதிருக்கணும். எவ்வளோ யூனிட்ஸ், 1 யூனிட்ஸ் 2 யூனிட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கணும். XY கரெக்டாக பிளாட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஹாரிசான்டல் எக்ஸ், வெர்டிக்கல் வந்து Y ஆக்சஸ் அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பிளாட் பண்ணியிருக்கணும். யூனிட்ஸ் எப்படி பிரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். இந்த மாதிரி நீட்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேப்பர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் சென்டம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் உங்களுக்கு தான். தட்டுறோம் தூக்குறோம், சென்டம் நமக்கு தான்.